Hello aspirants, welcome to Mock to Officer YouTube channel and this is Arun. இன்னைக்கு வந்து நம்மளோட ரீசனிங் பிளேலிஸ்டோட கடைசி வீடியோக்கு வந்திருக்கும். ஸோ இதுதான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுற ரீசனிங் பிளேலிஸ்ட், அதாவது ஃபவுண்டேஷனல் ரீசனிங் பிளேலிஸ்ட்டுக்கான கடைசி வீடியோ. நீங்கள் வந்து டேரெக்டாக மிஷின் இன்புட் அண்ட் அவுட்புட்டுக்கு வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க, டேரெக்டாக இந்த வீடியோ வந்து லேண்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ எல்லா டாப்பிக்குமே போட்டாச்சு, A to Z எல்லா டாப்பிக்குமே நம்மளோட ஃபவுண்டேஷனல் ரீசனிங் கோர்ஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் நம்மளோட யூடியூப் சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் பேங்க் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, இல்லை எஸ்எஸ்சியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாபிக் லைக் டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், இதில் ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, பேசிக்கில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டை செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி வெக்காப்ஸ் வீடியோ கொடுத்துட்டு வரோம். ஸோ திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனலில் டெய்லி வெக்காப்ஸ், அதாவது அன்றைய நாளோட இந்து எடிட்டோரியலேருந்து ஒரு முக்கியமான ஒரு 10 வார்த்தை, ஸோ அதை வந்து நம்ம வீடியோ கொடுத்துட்டு வரோம். வேணுங்கிறவங்க அதையும் செக் அவுட் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெய்லி ஒரு 10 புது வார்த்தை இமேஜ் ஓரியன்டாக கற்றுக்கிறதுன்றது உங்களுக்கு ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இமேஜ் ஓரியன்டாக நாங்கள் அது வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க, அந்த பிளேலிஸ்ட்டையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த டைமில் அடுத்த பிளான் என்ன அப்படின்னா, ஸோ கான்ஸ் ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் தான். ஸோ கான்ஸோட ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகிடும். A to Z எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு வந்து அந்த பிளேலிஸ்ட்டில் நாங்கள் அப்லோட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி. ஸோ ஒன் பை ஒன்னாக பிளேலிஸ்ட்ன்றது கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் போகிற டெய்லியுமே நம்மளோட யூடியூப் சேனலில் வீடியோஸ் போட ஆரம்பிச்சாச்சு. ஸோ டெய்லியுமே வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னிய செஷன் என்ன அப்படின்னா, மிஷின் இன்புட் அண்ட் அவுட்புட். இது என்ன சார் டாபிக், இது என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா, இந்த டாபிக் வந்து நம்ம வந்து ஒரு எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸு, ஐபிஐ பிஓ ப்ரிலிம்ஸு, ஸோ இந்த மாதிரி எக்ஸாமில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லேயும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்லாட்டை வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்லாட்டை வந்து ஹார்டான ஸ்லாட்டாக கொடுக்கணும், கஷ்டமான ஸ்லாட்டாக கொடுக்கணும்னா இந்த டாப்பிக்கை வந்து 5 மார்க் அதில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஸ்லாட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும், ரீசனிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டாப்பிக்கை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லை அதை தாண்டி ஐபிபிஎஸ் கிளர்க்லையுமே வர வாய்ப்புகள் இருக்குது, ஐபிபிஎஸ் கிளர்க் ப்ரிலிம்ஸ்லையுமே வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேவா? எப்படின்னா ஒரு 50 to 50% கூட சொல்லலாம். இதில் வந்து நம்ம வந்து ஒரு 70-30 சொல்லலாம், பர்சன்டேஜில் சொல்லணும் அப்படின்னா வரதுக்கு சான்சஸ் சொல்கிறேன், சரியா? ஸோ இந்த பர்சன்டேஜ் வந்து நம்ம சொல்லலாம். ஸோ ஐபிஎஸ் கிளர்க்கில் வரலாம், வராமலும் போகலாம். பட் ஆனால் எஸ்பிஐபிஓ ஐபிஎஸ்பிஓவில் கண்டிப்பாக இந்த டைப்பில் இருந்து நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் லெவல் கொஸ்டின்லேருந்தே வரலாம். ஏன்னா இப்போ பிகினர்ஸ் வந்து என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்க அப்படின்னா, ஸோ எம்ஓடி எஸ்ஓடின்றது ஒரு மெயின்ஸ் லெவல் டாபிக் அப்படின்னு மைண்டில் வச்சுட்டு இருப்பாங்க, ரொம்ப கஷ்டமான டாபிக் அப்படின்னு மைண்டில் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ மெயின்ஸ் போகும்பொழுது கண்டிப்பாக இது வந்து ஒரு கஷ்டமான டாப்பிக்காக தான் இருக்க போகுது. ஏன்னா அவன் கொடுக்குற லாஜிக் வந்து கிராக் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கும். பட் ப்ரிலிம்ஸில் வந்து நம்ம கொடுக்குற லாஜிக் வந்து ஈஸியாகவே கொஞ்சம் கிராக் பண்ணிடலாம். அதுக்கு சில மெத்தட்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், சரியா? ஸோ ப்ரிலிம்ஸில் நீங்கள் இந்த மிஷின் இன்புட் அண்ட் அவுட்புட் கொஷின் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா சில பேசிக் டைப்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுலேருந்து கொஷின் சால்வ் பண்ணி பார்க்கணும். இதை நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதால உங்களால் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் சொல்கிற ஆன்சர் வந்து நோ தான், சரியா? ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த டைப்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸை சர்ச் பண்ணி சால்வ் பண்ணி பார்க்கணும். எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும், எப்படி வந்து நம்ம இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நிறைய கொஷினை தேடி சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ கிளியராக இருக்கீங்களா? ஸோ மிஷின் இன்புட் அவுட்புட் இருந்துன்றது உங்களுக்கு மேக்ஸிமம் 5 மார்க். ஓகேவா? ஒரு எக்ஸாம்லையும் மேக்ஸிமம் 5 மார்க் வர வாய்ப்புகள் இருக்குது. ப்ரிலிம்ஸ் எக்ஸாமாக இருந்தாலுமே மேக்ஸிமம் 5 மார்க் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம இதில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ப்ரிலிம்ஸ்லேயே வந்து ஒரு 4 to 5 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஸ்பெண்ட் பண்ணிவிடும். ஸோ ஏன் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அவ்வளோ நேரம் ஏன் ஆகுது அப்படின்றதுமே நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வருது அப்படின்னா என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த கொஷினை ஒரு நிமிஷம் பாருங்கள், சரியா? 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் பாருங்கள். அவன் கொடுத்துருக்க லாஜிக்கை வந்து உங்களால் கிராக் பண்ண முடியுதா, கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. ஸோ சால்வ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து ஓகே அவன் என்ன லாஜிக் கொடுத்துருக்கான் அப்படின்னே உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது நல்லது. ஸோ 35 கொஷினில் 5 கொஷின் விட்டுட்டு 30 கொஷின் நீங்கள் கரெக்டாக போடுறது தான் கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். பிகாஸ் அந்த ஸ்லாட்ன்றது கண்டிப்பாக கஷ்டமான ஒரு ஸ்லாட்டாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? ஸோ கிளியராக இருக்கும் நம்புறேன். ஸோ எவ்வளோ மார்க் சொல்லிட்டேன், என்ன மாதிரி எக்ஸாமில் வரும்னு சொல்லிட்டேன். எப்பயுமே தான் எல்லா வீடியோலையுமே நம்ம இந்த மாதிரி சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு மிஷின் இன்புட் அண்ட் அவுட்புட் அப்படின்னா என்ன? ஸோ வாட் இஸ் மீன் பை மிஷின் இன்புட் அண்ட் அவுட்புட் அப்படின்னு சொல்லி அப்படின்னா என்ன? ஓகேவா? ஸோ ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாமா? சரி, ஓகே. ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஒரு கம்ப்யூட்டர். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு மிஷின் அப்படின்னே கூட வச்சு, ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, இது வந்து ஒரு மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே ஒரு இன்புட் கொடுப்போம். எப்படி இன்புட் கொடுப்போம்? ஸோ கீபோர்டு வழியில் இன்புட் கொடுப்போம். இப்போ நான் எழுதுகிற இந்த இது கூடமே ஒரு இன்புட் தான், கரெக்டாக? ஸோ கீபோர்டு, மவுஸு, இது வழியில் ஒரு இன்புட் கொடுப்போம். நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மானிட்டரில், அதாவது ஸ்க்ரீனில்
ஸ்க்ரீனில் நம்மளுக்கு அவுட்புட் வரும். கரெக்டாக ஸ்க்ரீனில் வந்து நம்மளுக்கு அவுட்புட் வரும். ஓகே, இதுதான் இந்த கம்ப்யூட்டர் பண்ணுற மெத்தட். என்னன்னா நம்மளுக்கு ஒரு இன்புட் வருது. அதாவது இந்த கம்ப்யூட்டருக்கு நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம். சரியா, ஒரு இன்புட் கொடுக்குறோம். அந்த இன்புட்டை வந்து ப்ராசஸ் பண்ணுது. ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக கொடுக்குது. ஓகேவா? ஸோ என்ன ப்ராசஸ் பண்ணுது, என்ன ப்ராசஸ் பண்ணுது இந்த இடத்துல, என்ன ப்ராசஸ் பண்ணுது? இப்போ நான் என்ன இப்போ இப்போ ஆக்சுவலாக இப்போ நான் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ இந்த கம்ப்யூட்டரில் நான் ஒரு இன்புட்டை வந்து எழுதிட்டு இருக்கேன். கரெக்டாக நான் வந்து ஒரு இன்புட்டை வந்து எழுதிட்டு இருக்கேன். அது வந்து இப்போ உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் ஸ்க்ரீனில் ஷோ ஆகுது. ஸோ அதான விஷயம் நடக்குது. இந்த இடத்துல என்ன ப்ராசஸ் நடக்குது, நான் எழுதுகிற இன்புட் வந்து சம்திங் வேர்டு எழுதுறேன் அப்படின்னா இந்த இடத்துல அது ப்ராசஸ் ஆகி கீழே உங்களுக்கு ஸ்க்ரீனில் அவுட்புட்டில் தெரியுது. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராசஸ். இதுதான் ஆக்சுவலாக நம்ம பண்ணவும் போகிறோம். இதை தான் நம்ம பண்ணவும் போகிறோம். ஸோ ஒரு இன்புட் இருக்கும். அந்த இன்புட் நம்மளுக்கு ஒரு மாதிரி ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் இப்போ நான் எழுதிய காட்டிடுறேன். எப்படி கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இன்புட்டில் வேர்ட்ஸு, நம்பர்ஸு, அதுக்கப்புறம் சிம்பிள்ஸ் கூட வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் போனால் ப்ரிலிம்ஸில் வந்து வேர்ட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வேர்ட்ஸ் அண்ட் நம்பர்ஸை வச்சு உங்களுக்கு ஒரு இன்புட் இருக்கும். லைக் 3, 56, 71, பால், கம்ப்யூட்டர். ஸோ சம்திங் அந்த மாதிரி வேர்ட்ஸ் வித் நம்பர்ஸ் காம்பினேஷன் இருக்கும். சரியா? ஸோ இந்த வேர்ட்ஸ் அண்ட் நம்பர் காம்பினேஷன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸ்டெப் 1ல ஒரு ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ தான் இதை வந்து நம்ம இன்புட் கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ இன்புட் நான் கொடுத்துட்டேன். இது வந்து எனக்கு ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, 4, 5 எவ்வளோ வேணால் போகலாம். அது பிரச்சனை கிடையாது. ஓகேவா? எத்தனை ஸ்டெப்ஸ் வேணால் போகலாம். அது பிரச்சனை கிடையாது. இப்போ இத்தனை ஸ்டெப்ஸ் எனக்கு ஃபாலோ பண்ணி கடைசி ஸ்டெப் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கடைசி ஸ்டெப் வந்து ஸ்டெப் 6 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டெப் 6 இஸ் தி ஃபைனல் அவுட்புட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டெப் 6 தான் வந்து ஃபைனல் அவுட்புட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தேவையான அவுட்புட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கும். ஸோ இன்புட்ன்றது செட் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரியா? அதை வந்து ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் நடக்கும். அந்த இடத்துல ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கும். ஸோ ப்ராசஸ் நடந்து ஸ்டெப் 6ல வந்து நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். சரியா? நான் சொல்றது ஃபார் எக்ஸாம்பிள் அது ஸ்டெப் 5 இருக்கலாம், 4 இருக்கலாம், 7 இருக்கலாம், 8 இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ அதுவுமே அவங்களுக்கு கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டெப் தான் உங்களுக்கு வந்து ஃபைனல் அவுட்புட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இந்த ஃபைனல் அவுட்புட் நம்மளுக்கு வந்திருக்கும். நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, அவன் கொடுத்துருக்க ஒரு மிஷின் கொடுத்துருப்பான்ல. ஸோ அவன் வந்து ஒரு 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 பழைய மிஷின் கொடுத்துருப்பான். இதை வந்து நம்ம வந்து ஓல்டு மிஷின் வச்சுக்கலாம். சரியா? இது வந்து ஓல்டு மிஷின் வச்சுக்கலாம். இந்த ஓல்டு மிஷின் நம்மளுக்கு கொடுத்துருப்பான். என்னென்ன ஸ்டெப் நடக்குது, என்ன அவுட்புட் சொல்லி கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பான். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்டெப் இருக்குல்ல, இந்த ஸ்டெப்பை என்னென்ன பண்ணியிருக்கான், ஸ்டெப் 1ல என்ன ப்ராசஸ் நடந்திருக்கு, ஸ்டெப் 2ல என்ன ப்ராசஸ் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு நம்மளுக்கு ஒரு இன்புட் கொடுத்துருப்பான். சரியா? கொஷின்லயே நம்மளுக்கு ஒரு புது இன்புட் கொடுத்துருப்பான். அதே தான் ஆல்பபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ், சாரி வேர்ட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் காம்பினேஷனை யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு புது இன்புட் கொடுத்துருப்பான். அந்த இன்புட்டை வச்சு தான் நம்ம அதுக்கு ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5, ஸ்டெப் 6 அது வரைக்கும் எழுதணும். ஓகே, அதே மாதிரி கொஸ்டின்ல வந்து கொஸ்டின் அதாவது கொடுத்துருக்க பழைய மிஷின்ல வந்து உங்களுக்கு வந்து 6வது ஸ்டெப்ல அவுட்புட் வருது அப்படின்னா உங்களோட மிஷின், அதாவது நீங்க இப்போ வந்து ப்ராசஸ் பண்ண போறீங்களா, ஒரு மிஷினில் ப்ராசஸ் பண்ண போறீங்க, ஒரு இன்புட்டுக்கு ப்ராசஸ் பண்ண போறீங்களா. ஸோ அதுக்கு 6வது ஸ்டெப்ல தான் அவுட்புட் வரணும்னு அவசியம் கிடையாது. 4வது ஸ்டெப்லையும் வரலாம், 5வது ஸ்டெப்லையும் வரலாம், 7வது ஸ்டெப்லையும் வரலாம், 8வது ஸ்டெப்லையும் வரலாம். கிளியரா இருக்கீங்களா? ஸோ எந்த ஸ்டெப்ல வேணா உங்களுக்கு அவுட்புட் வரலாம். ஓகேவா? ஸோ கிளியரா இருங்க. ஏன்னா சில பேர் என்ன நினைச்சுப்பாங்க, எனக்கு இதில் அதாவது கொஷின்ல எனக்கு 6 ஸ்டெப்ல எனக்கு வந்து 6வது ஸ்டெப்லேயே அவுட்புட் வந்து போச்சு, எனக்கே இங்கே 5வது ஸ்டெப்ல வருது, அப்போ நான் போட்டிருக்கு தப்பா அப்படின்னா கிடையாது. ஸோ அவன் கொடுத்துருக்க ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். ஸ்டெப் 1ல அவன் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருக்கான், என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கான் அப்படின்ற விஷயத்தை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி உங்களுக்கு கொடுத்துருக்க இன்புட்ல நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க இன்புட்ல நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணி அவுட்புட் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் உங்களோட எய்மாக இருக்கும். ஸோ இதுதான் மிஷின் இன்புட் அண்ட் அவுட்புட் ப்ரொசீஜர் இதுதான். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் இன்புட் அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 கொடுத்துருப்பாங்க. லைக் அதை ஃபாலோ பண்ணி ஒரு அவுட்புட்டும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து ஓல்டு மிஷின். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு இன்புட் கொடுத்துருப்பான், கொஷின்லேயே உங்களுக்கு ஒரு இன்புட் கொடுத்துருப்பான். அந்த இன்புட்டை தான் நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 நம்ம எழுதுவோம். சரியா? ஸோ பிகினர்ஸ் எல்லாருமே சரி ஓகே, அது போக பார்ப்போம். இப்போ வேண்டாம். இப்போ என்னென்ன டைப்ஸ் இருக்கு, என்னென்ன டைப்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொஷின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்கு, அதாவது பிலிம்ஸ் லெவலில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஷிஃப்டிங் மெத்தட். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு மெத்தட், ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டாவது வந்து ஆப்ரேஷன் அண்ட் கோடிங் அண்ட் டிகோடிங் பேஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த ஷிஃப்டிங்கை வந்து இப்போ மெயின்ஸ் லெவல் கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஷிஃப்டிங்கும் ஆப்ரேஷன் பேஸ்டும் ஒன்றா கேட்பாங்க. அதேமாதிரி இந்த ஷிஃப்டிங்கும் கோடிங் பேஸ்ட்டையும் ஒன்றா கேட்பாங்க. ஸோ இது ரெண்டுத்தையுமே சேர்த்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது கோடிங் டிகோடிங்னா உங்களுக்கு என்ன தெரியும்? ஸோ கோடிங் டிகோடிங் பற்றி தெரிஞ்சிக்காதவங்க, இல்லை இப்போ கோடிங் டிகோடிங் பற்றி நாலேஜ் இல்லாதவங்க அதுக்குன்னு தனி கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ
ஷிஃப்டிங் பேஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா தரவா கத்துக்கிட்டீங்க. என்னென்ன ஷிஃப்டிங் பேஸ்ட் இருக்குன்னா, சிங்கிள் ஷிஃப்டிங் பேஸ்ட் அது மாதிரி டபுள் ஷிஃப்டிங் பேஸ்ட்னு 2 டைப் இருக்கு. ஸோ ஷிஃப்டிங்ல 2 ஷிஃப்டிங் இருக்கு. ஓகேவா? ஸோ அதாவது சிங்கிள் ஷிஃப்டிங்லேயே ஒரு ஒரு மெத்தட் இருக்கு. அது மாதிரி வந்து டபுள் ஷிஃப்டிங்ல உள்ள ஒரு மெத்தட் இருக்கு. அதை நான் வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணக்குள்ள உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஓகேவா? ஸோ சிங்கிள் ஷிஃப்டிங்னா என்ன? ஸோ வார்த்தையிலே இருக்கு. ஒரே ஒரு வார்த்தையை தான் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஒரே ஒரு வார்த்தையை தான் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. டபுள் ஷிஃப்டிங்னா அட் அ டைம் 2 எலமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணுவாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ எலமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத டீட்டெயிலில் ஆல்ஃபா நியூமரிக் வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ எலமெண்ட்னா என்ன, ஆல்ஃபபெட்ஸ் அந்த மாதிரி இருக்க உங்களுக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ எலமெண்ட் அப்படின்றது இதுலேயும் சொல்லிடுறேன். ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ், சிம்பிள்ஸ் தான் நான் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவேன். சரியா? அதுதான் ஆக்சுவலா நம்பர்ஸ், சிம்பிள்ஸ் தான் எலமெண்ட் சொல்லுவேன். இந்த இடத்துல சிங்கிள் ஷிஃப்டிங்ல வந்து ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும் தான் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி டபுள் ஷிஃப்டிங்ல வந்து 2 எலமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அட் அ டைம் 2 எலமெண்ட் வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து டபுள் ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுல வந்து இந்த சிங்கிள் ஷிஃப்டிங், டபுள் ஷிஃப்டிங்லேயே இன்னர் டு அவுட்டர், அவுட்டர் டு இன்னர் அப்படின்னு இன்னொரு மெத்தட் இருக்கு. அதாவது இதுக்குள்ள ஒரு சப்டிவிஷன், இன்னர் டு அவுட்டர் அண்ட் வந்து அவுட்டர் டு இன்னர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதை நான் கொஸ்டின் சால்வ் பண்ணக்குள்ள உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ சிங்கிள் ஷிஃப்டிங்கை நீங்கள் 2 விதமாக பிரிக்கலாம். அதுமாதிரி டபுள் ஷிஃப்டிங்கும் 2 விதமாக பிரிக்கலாம். என்னன்னா இன்னர் டு அவுட்டர், அவுட்டர் டு இன்னர். ஸோ இந்த விஷயத்தை மைண்டில் எடுத்துக்கோங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இத்தனை டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து நீங்கள் முக்கியமாக இந்த ஆப்ரேஷன் பேஸ்ட் வந்து நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ, இல்லை கோடிங் பேஸ்ட்டை படிக்கிறீங்களோ இல்லையோ, அதாவது கொஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்ணி பார்க்குறீங்களோ இல்லையோ, இந்த ஷிஃப்டிங் பேஸ்ட்டை நிறைய எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப் நிறைய கிடைக்கும். டவுன்லோட் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பாருங்க. ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ கிளியரா இருப்பீங்க நம்புறேன். இதுதான் இத்தனை டைப்ல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த ஷிஃப்டிங் பேஸ்ல இருந்தா உங்களுக்கு பிலிம்ஸ் லெவல்ல எக்ஸாம்ல இருந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ கிளியரா? ஓகே. அடுத்தது ஸோ ஷிஃப்டிங் பேஸ்ட். இப்போ வந்து நம்ம டைப்ஸ் சால்வ் பண்ணி பார்க்கலாம். எப்படி வந்து கொஸ்டின்ஸ் வரும், நான் எப்படி இன்னர் டு அவுட்டர், அவுட்டர் டு இன்னர் அப்படின்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்றத இப்போ பார்ப்போம். இது நல்லா கவனிங்களா. இப்போ இந்த சிங்கிள் ஷிஃப்டிங்ல ஸோ ஸ்டெப் 7 தான் அவுட்புட். ஓகேவா? இந்த இடத்துல கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் உங்களுக்கு ஓல்டு மிஷின் கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலா. இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு இன்புட், மறுபடியும் ஒரு இன்புட் கொடுத்துருப்பாங்க. இதுலயுமே ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. செட் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நீங்க இதை தான் ப்ரொசீட் பண்ணணும். ஓகேவா? இதை ப்ரொசீட் பண்ணி இதுக்கு ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 கண்டுபிடிச்சு எழுதணும். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எப்படி நம்ம ஸ்டெப் 1 கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா இந்த பழைய சிஸ்டத்தை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பழசா ஒரு கம்ப்யூட்டர் இருக்கா, இந்த கம்ப்யூட்டர் ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கா, அந்த ப்ராசஸை நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன ப்ராசஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நல்லா கவனிங்களேன். இப்போ நான் வந்து ஸ்டெப் 1 பார்க்குறேன். ஓகேவா? ஸ்டெப் 1ல எனக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்புட்டையும் ஸ்டெப் 1யும் நான் வந்து கம்பேர் பண்றேன். 2த்தையும் கம்பேர் பண்றேன். கம்பேர் பண்ணும்பொழுது எனக்கு இந்த 89 மட்டும் எனக்கு முன்னாடி வந்திருக்கு. எங்க வந்திருக்கு? முன்னாடி வந்திருக்கு. கரெக்டா? கரெக்டா? முன்னாடி வந்திருக்கு. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றேன், வேற ஏதாவது ஷிஃப்டிங் நடந்திருக்கான்னு பார்க்குறேன். வேற எந்த ஷிஃப்டிங் இல்லை. ஸோ டாக் இருக்கு, 21 கிரீனு, ஏரோ 45 ஒயிட் 12. ஸோ வேற எந்த ஷிஃப்டிங் நடக்கல. நான் என்ன பண்ணிடுறேன், ஃபர்ஸ்ட் இது வந்து சிங்கிள் ஷிஃப்டிங் கீழே தான் வரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இது வந்து சிங்கிள் ஷிஃப்டிங் மெத்தட் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இதை தாண்டி ஸோ நான் அந்த வீடியோ இன்ட்ரோல வாட் இஸ் மீன் பை மிஷின் இன்புட் அண்ட் அவுட்புட்ல நான் வந்து ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பேன். இன்னர் டு அவுட்டர், அவுட்டர் டு இன்னர் அப்படின்னா என்னன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் நம்ம அந்த அளவுக்கு போக தேவையில்லை. நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த வேர்ட்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்களா இல்ல ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து அரேஞ்ச் பண்றாங்களா அப்படினே வச்சுக்கலாம். சரியா? சோ நம்ம அந்த மாதிரி போறதால நம்ம இப்படி போறதா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், எனக்கு வேர்ட்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 89 இங்க அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து லெஃப்ட் டு ரைட் போறாங்க. கரெக்டா? லெஃப்ட் டு ரைட் போறாங்க. நெக்ஸ்ட் 89 ஏரோ. ஸோ லெஃப்ட் டு ரைட் அப்படின்றது எனக்கு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. எந்த சைட்ல இருந்து எந்த சைடு போறாங்க அப்படின்றது எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. ஆனா சில கொஸ்டின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 89 இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்க இருந்து வருவாங்க. அதாவது ரைட் டு லெஃப்ட் வருவாங்க. ஸோ ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு வந்து ஏரோவை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரியா? ஏரோ வந்து இங்க இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அதையுமே நம்ம கவனிக்கணும். சரி, ஓகேவா? எந்த எந்த சைட்ல இருந்து, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து வேர்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு வராங்களா, இல்ல ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து அரேஞ்ச் பண்ணிட்டு வராங்களா, லெஃப்ட் டு ரைட் போறாங்களா, இல்ல ரைட் டு லெஃப்ட் போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டை வந்து நம்ம கரெக்டா மீன் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ கரெக்டா கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். ஓகே, வேற எங்கேயுமே நம்மளுக்கு அரேஞ்ச்மெண்ட் கிடையாது. ஸோ நம்மளுக்கு ஒரே டைரக்ஷன்ல மட்டும் தான், அதாவது லெஃப்ட்ல இருந்து ரைட் தான் நம்மளுக்கு வந்து வேர்ட்ஸ் அரேஞ்ச் பண்றாங்க. ஓகே, ஸோ இன்னர் அந்த அவுட்டர் அந்த கான்செப்டே வேண்டாம். லெஃப்ட் ரைட் கான்செப்ட்டுக்கு நம்ம போயிடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப கரெக்டா இருக்கும். உங்களுக்கு ஆப்டா இருக்கும். எப்படி அந்த வேர்ட்ஸை அரேஞ்ச் பண்றாங்க, லெஃப்ட் டு ரைட்டா, ரைட் டு லெஃப்டா, இதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஸ்டெப் 3 பாக்குறேன். ஸ்டெப் 3ல என்ன பண்றாங்க, ஸோ 89 அப்படியே எடுத்துட்டு வந்திருக்காங்க, ஏரோ எடுத்துட்டு வந்திருக்காங்க, 76 எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் தெரியுது. என்ன விஷயம் தெரியுது அப்படின்னா, எனக்கு நம்பர்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, நம்பர்ஸ் வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல
அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கரெக்ட்டா? நம்பர்ஸ் வந்து எனக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. அதே மாரி நம்பர்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லெஃப்ட் டூ ரைட்ல இருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எந்த அரேஞ்ச் பண்ணா லெஃப்ட் டூ ரைட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே. ஸோ நம்பர்ஸோட கான்செப்ட் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் இப்போ வேர்டு கண்டுபிடிக்கணுமா? இப்போ வேர்டுக்கு ஸ்டெப் 4 இப்போ வெரிஃபை பண்றேன். ஸ்டெப் 4ல என்ன பண்றாங்க? ஏரோ டாக். அப்போ வேர்ட்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்கானுங்க? வேர்ட்ஸ்க்கு வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்லயே போயிருக்காங்க. ஓகே. ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல லெஃப்ட் டு ரைட். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு நம்பர், ஒரு 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 வேர்டு, ஒரு நம்பர், ஒரு வேர்டு, இப்படிதான் எனக்கு வேர்ட்ஸ் அதாவது அந்த ஸ்டெப் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்படிதான் எனக்கு அந்த இடத்துல ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், பழைய சிஸ்டம், அதாவது பழைய கம்ப்யூட்டர்ல என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்ற விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு புது இன்புட் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த புது இன்புட் எடுத்துட்டு போயிட்டு இந்த கொடுத்துருக்க ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும். என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நம்பர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஸ்டெப் 1ல என்ன ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா, நம்பரை வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். நம்பர் சிங்கிள் ஷிஃப்டிங் நடக்கணும். சிங்கிள் ஷிஃப்டிங்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்பரை தான் ஷிஃப்ட் பண்ணியிருக்கணும். அந்த நம்பர் எப்படி இருக்கணும் அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும். அப்போ டிசெண்டிங் ஆர்டர்னா நான் இருக்கிறதுல பெரிய நம்பரை தான் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணியிருக்கணும், ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் பண்ணியிருக்கணும். எந்த சைடு ஷிஃப்ட் பண்ணியிருக்கணும்னா லெஃப்ட் மோஸ்ட் கார்னருக்கு நான் ஷிஃப்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? கிளியரா? இப்படிதான் நம்ம வந்து சிங்கிள் ஷிஃப்டிங்க பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஒரு ஒரு ப்ராசஸை கண்டுபிடிக்கணும். என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கான், இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து என்னென்ன அப்படின்னா, என்ன ஷிஃப்டிங், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சிங்கிள் ஷிஃப்டிங்கா டபுள் ஷிஃப்டிங்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது லெஃப்ட் டு ரைட்டா, ரைட் டு லெஃப்ட் அரேஞ்ச் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். மூணாவது என்ன மெத்தட் யூஸ் பண்றான், நம்பர்ஸுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கான், இது வேர்ட்ஸுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கான், சிம்பிள்ஸுக்கு என்ன மெத்தட், அதாவது என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்கான். லைக் இந்த இடத்துல நான் சொன்னல, நம்பர்ஸ்க்கு வந்து டிசெண்டிங் ஆர்டர் லெஃப்ட் டு ரைட். நெக்ஸ்ட் வந்து வேர்ட்ஸுக்கு வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டர் லெஃப்ட் டு ரைட் பிளஸ் நம்பர் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு லெட்டர், ஒரு வேர்டுக்கு வந்து ஒரு வேர்டு எடுத்துட்டு வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் எனக்கு ப்ராசஸா நடந்திருக்கு. ப்ராசஸா நடக்கும் பொழுது ஸ்டெப் 7 தான் எனக்கு வந்து அவுட்புட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட அவுட்புட். ஓகேவா? கிளியரா? கிளியரா? ஸோ கொஷின்ஸ்ன்றது நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ அடுத்த செஷன்ல நான் கொஷின்ஸ் எடுத்துருவேன். இது வந்து ஃபுல்லா பிகினர் செஷனால எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத மட்டும் தான் நான் சொல்லி தரேன். ஓகேவா? ஸோ கொஷின்ஸ்ன்றது நான் அடுத்த வீடியோல கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ கிளியரா இருக்கும் நம்புறேன். இந்த இன்னர் அண்ட் அவுட்டர் கான்செப்ட் வேணாம். இந்த லெஃப்ட் ரைட் கான்செப்ட்டுக்கு நம்ம போயிடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? சரி, ஓகே. இப்போ டபுள் ஷிஃப்டிங்ல எப்படி வரும்? ஸோ டபுள் ஷிஃப்டிங்ல என்ன பண்ணியிருப்பாங்க? பேர்ல நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். ரெண்டு எலமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் வந்து ஸ்டெப் 1யும் இன்புட்டையும் கம்பேர் பண்றேன். எனக்கு இந்த ஒயிட்டும் இந்த 12ம் எனக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. கரெக்ட்டா? ஓகேவா? ஸோ கரெக்ட்டா தான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் இது 2த்தையும் கம்பேர், மீதி எல்லாம் அப்படியே இறக்கியிருக்காங்களா? ஸோ டாக் அப்படியே இருக்கு, 21 அப்படியே இருக்கு, கிரீன் அப்படியே இருக்கு, 89 அப்படியே இருக்கு, ஏரோ ஒயிட், ஓகே, 45 ஒயிட். ஓகே, ஒயிட் தான் அங்க எடுத்துட்டு போயிட்டாங்களா? ஒயிட் தான் ஃபர்ஸ்ட் வந்து போச்சு. 12 வந்து லாஸ்ட்ல வந்து போச்சு. சரி, ஓகே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? இது வந்து ஒரு டபுள் ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே. ஸோ ஸ்டெப் 2ல தான் நம்ம வந்து என்ன ப்ராசஸ் பண்ண போறாங்க அப்படின்னு அதாவது லெஃப்ட் டு ரைட்டா, ரைட் டு லெஃப்ட்டா அப்படின்னு பார்க்க போறோம். பார்த்தலாமா? இப்போ என்ன பண்றாங்க? 2 ஷிஃப்ட் பண்றாங்க. சரியா? ஸோ ஒயிட் நெக்ஸ்ட் வந்து என் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓகே. ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அப்போ வேர்ட்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வேர்ட்ஸ் வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆ, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? இன்னொரு நம்பர் எடுக்கணும்ல. ஸோ நம்பர்ஸ் வந்து அசெண்டிங் ஆர்டர். நம்பர்ஸ் வந்து ஒரு அசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்த நான் கண்டுபிடிச்சுட்டேன். அடுத்த விஷயம் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா, நம்பர்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்றாங்க? நல்லா கவனிங்க. இங்க இருந்து இப்படி போயிருக்காங்க. கரெக்ட்டா? அதாவது நம்பர்ஸ லெஃப்ட்ல இருந்து ரைட் கொண்டு போறாங்க. நம்பர்ஸ் வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட் கொண்டு போறாங்க. அதே மாரி வேர்ட்ஸுமே லெஃப்ட்ல இருந்து ரைட் கொண்டு போறாங்க. கரெக்ட்டா? வேர்ட்ஸ லெஃப்ட் டு ரைட் கொண்டு போறாங்க. பட் வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு 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 கார்னர்ல எடுத்துட்டு வராங்க. நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு கார்னர்ல எடுத்துட்டு வராங்க. ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தையும் நான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. எல்லா விஷயத்தையும் எனக்கு இந்த 2 ஸ்டெப்லயே எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸ்டெப் 1ல எத்தனை ஷிஃப்டிங் தெரிஞ்சு போச்சு. ஸ்டெப் 2ல என்னென்ன ப்ராசஸ், என்னென்ன ஷிஃப்டிங் லெஃப்ட் டு ரைட்டா, ரைட் டு லெஃப்ட்டா. அதாவது வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு 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 லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துட்டு வராங்க. அதாவது வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துட்டு வராங்க. நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு ரைட் ஹேண்டுக்கு எடுத்துட்டு வராங்க. சரியா? அதே நம்பர்ஸ் வந்து லெஃப்ட் டு ரைட்டா அரேஞ்ச் பண்றாங்க. அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்பர்ஸுமே, அதாவது நம்பர்ஸ் எல்லாம் ரைட் ஹேண்ட் வருது, வேர்ட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் வருது. பிளஸ் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே லெஃப்ட் டு ரைட் ஹேண்ட் அரேஞ்ச் பண்றாங்க. ஓகே. ஸோ ஃபைனல் ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லெஃப்ட்ல இருந்து ரைட் போயிருக்காங்க நம்பர்ஸ். அது மாதிரி வேர்ட்ஸ்மே லெஃப்ட் டு ரைட் ஹேண்ட் போயிருக்காங்க. ஆனா வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து இருக்கு. நம்பர்ஸ் எல்லாமே எனக்கு ரைட் ஹேண்ட்ல இருந்து இருக்கு. ஓகேவா? ஸோ கிளியரா இருக்கும் நம்புறேன். இந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் கான்செப்ட் லைட்டா குழப்புற மாதிரி இருக்கும். பட் நீங்க இன்னும் ஒரு வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மா தெளிவா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ரொம்ப ஈஸி தான்.
இப்போ நான் இந்த எல்லா ஸ்டெப்புமே எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு குடுத்திருக்க இன்புட்ட வந்து நான் வந்து சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ கிளியரா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த 2 ஷிஃப்டிங் தான் உங்களுக்கு வந்து பிரிலிம்ஸ் லெவல்ல கேட்க வாய்ப்புகள் இருக்கு. சரி, ஓகே. நான் இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஆ இப்போ இந்த இடத்துல கவனிங்களேன். இப்போ வந்து ஸ்டெப் 3ல வந்து நான் இப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, கிரீன எடுத்துட்டு வந்து மூவ் பண்ணணும். கரெக்ட்டா? கிரீன் எடுத்துட்டு வந்து நான் மூவ் பண்ணியிருக்கணும். ஸோ ஸ்டெப் 2ல கிரீன் இங்க இருக்கு. டாக் இங்க வந்து போச்சு. சரியா? சரி, ஓகே. ஆப்ட்டா இருக்கு. ஓகே. வேல முடிஞ்சு போச்சு அப்டின்னா, இப்ப நெக்ஸ்ட் பாருங்களேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்டின்னா, டாக தான் மூவ் பண்ணியிருக்கணும். கரெக்ட்டா? அடுத்த ஸ்டெப் வந்து எனக்கு டாக் தான் வந்திருக்கணும். டிசெண்டிங் ஆர்டர்ல எனக்கு டாக் தான் வந்திருக்கணும். ஆனா எனக்கு இந்த இடத்துல டாக் இருக்கு. அப்புறம் ஏன் நான் ஏரோ எடுத்து வந்து போட்டேன்? ஏரோ எடுத்து வந்து போட்டேன். ஏன் எடுத்து வந்து போட்டேன்? நல்லா மைண்ட்ல நிறுத்திக்கோங்க. நான் சொல்ற இந்த விஷயத்த நல்லா ஸ்ட்ராங்கா நிறுத்திக்கோங்க. ஷிஃப்டிங் அப்படின்னு வரக்குள்ள, ஒரு ஸ்டெப்ல கன்ஃபார்மா ஒரு ஷிஃப்டிங் நடந்தே ஆவணும். ஸோ இந்த இடத்துல எனக்கு 2 ஷிஃப்டிங் நடக்கணும். அதனால எனக்கு 2 ஷிஃப்டிங்க நான் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு டாக் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்ப நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இந்த ஏரோவ எடுத்து வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் நம்பர் எந்த நம்பரோ அந்த நம்பர் வந்திருக்கும். கிளியரா? கண்டிப்பா கிளியரா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். அது மாரி தான் இந்த சிங்கிள் ஷிஃப்டிங்லயும். எனக்கு வந்து ஸ்டெப் 4லயே வந்து இப்போ வந்து ஏரோவும், டாகும் வந்து போச்சு. சாரி, ஸ்டெப் 3லயே வந்து ஏரோ, டாக் ஃபிக்ஸ் ஆயி போச்சு. ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயி தான் இருக்கு பாருங்களேன். ஃபிக்ஸ் ஆயி தான் இருக்கு. நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்டின்னா, ஆ அடுத்த ஸ்டெப்புக்கு நான் என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப்புக்கு நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்டின்னா, இந்த நம்பர் எடுத்துட்டு வரணும். அதாவது டாக தான் நான் இறக்கியிருக்கணும். உங்களுக்கு புரியுதா? டாக தான் நான் இறக்கியிருக்கணும். ஆனா நான் அடுத்த நம்பர் எடுத்து வந்து இந்த இடத்துல முடிச்சிருப்பேன். அந்த இடத்துல கொஸ்டின் வந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துல ஸ்டெப் 4ல வந்து நம்பர் வந்து போச்சு. இதுதான் விஷயம். இதுதான் நம்மளுக்கு வந்து கான்செப்ட். ஸோ ஒரு ஸ்டெப்லயும் சிங்கிள் ஷிஃப்டிங்னா அட்லீஸ்ட் அந்த சிங்கிள் ஷிஃப்டிங் நடக்கணும். ஆல்ரெடி அந்த இடத்துல நம்ம போட போற வேர்டோ இல்ல நம்பரோ இருக்கு அப்படின்னா, நீங்க அடுத்த வேர்ட் எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ நம்ம பண்ற தப்பு அதான். ஸோ அந்த தப்ப பண்ணாதீங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஷிஃப்டிங் மெத்தட், அதாவது சிங்கிள் ஷிஃப்டிங், டபுள் ஷிஃப்டிங் வந்து எல்லாருமே கிளியரா இருப்பீங்க. அந்த லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் கான்செப்ட் எல்லாரும் கிளியரா இருப்பீங்க நம்புறேன். இது 2 மெத்தட், அதாவது இந்த ஆப்பரேஷன் பேஸ்ட் அண்ட் கோடிங் அண்ட் டிகோடிங் பேஸ்ட் வந்து நம்ம வந்து மெயின்ஸ் லெவல் கொஸ்டின் சால்வ் பண்ணக்குள்ள பார்க்கலாம். ஏன்னா இப்போ ப்ரிலிம்ஸ் லெவலுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைப் மட்டும் எனஃப். ஓகே, ஃபர்ஸ்ட் டைப் மட்டும் நீங்க வந்து சால்வ் பண்ணி பார்க்குறீங்க, நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்குறீங்கன்னா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வர வாய்ப்புகள் அதிகம். பட் இந்த ஆப்பரேஷன் பேஸ்ட், கோடிங் டிகோடிங் பேஸ்ட் வந்து நம்ம வந்து மெயின்ஸ் லெவல் கண்டென்ட்லேயே பார்க்கலாம். சரியா? ஸோ எஸ்ஓடியில் இருக்க டைப்ஸ் என்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் இது ரெண்டுத்தையுமே இதுலயே சொல்லிட்டேன். பட் இதுக்குரிய கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றது, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்றத கண்டிப்பா மெயின்ஸ் லெவல் வீடியோ போடும்பொழுது அதுல நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான். நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி ரீசனிங், அதாவது பேங்க் எக்ஸாமுக்கு உண்டான ரீசனிங் ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சு போச்சு. ஓகே. ஸோ டேட்டா சஃபிஷியன்சி மட்டும் மிஸ்ஸிங். பட் நான் அதையுமே வந்து மெயின்ஸ் லெவல்லே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஏன்னா டேட்டா சஃபிஷியன்சியுமே வந்து எஸ்பிஐ பிஓ, அது மாதிரி ஐபிஎஸ் பிஓ, அது மாதிரி ரொம்ப ஹை லெவல் எக்ஸாம்ல மட்டும் தான் கேட்க வாய்ப்புகள், அதுவுமே வாய்ப்புகள் தான். ஓகே. ஸோ ஒரு பர்சன்டேஜ் வரைக்கும் போட்டு பார்த்தாலுமே ஒரு 50-50% தான். சரியா? அதனால நான் அதையுமே மெயின்ஸ் லெவலில் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து நம்மளோட யூடியூப் சேனல்ல இருக்க எல்லா பிளேலிஸ்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க, இல்லை இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாக முடிச்சுட்டு எனக்கு இன்னும் அந்த ஒரு டாபிக் மட்டும் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியல சார் அப்படின்னா, இந்த கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. கண்டிப்பாக நாங்கள் அந்த மாதிரி, அதாவது டேட்டா சஃபிஷியன்சியோட பேசிக்ஸ் கொஸ்டினை எடுத்துட்டு வந்து நான் சால்வ் பண்ணி இந்த பிளேலிஸ்ட்லேயே அப்லோட் பண்ணி விட்டுறேன். சரியா? ஸோ உங்களுக்கு நீடாக இருக்குது அப்படின்னா எங்களுக்கு தெரிவிங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து அதை வந்து ஒரு வீடியோ போட்டுறோம். சரியா? ஒரு பேசிக் டேட்டா சஃபிஷியன்சி கொஸ்டின்ஸ் எப்படி வரும், அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற வீடியோவையும் நாங்கள் அப்லோட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ கிளியராக இருக்கும் நம்புறேன். கண்டிப்பாக இன்னைய செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு உண்மையிலேயே இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்மளோட யூடியூப் சேனலை ரெஃபர் பண்ணுங்க. ஒருத்தவங்க படிச்சுட்டு இருக்காங்க, இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணுங்க. நீங்க வந்து இங்கிலீஷ் வெக்காப்ஸ் வந்து வீக்கா இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட வெக்காப்ஸ் பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி இந்த டைம்ல அடுத்தது குவான்ஸ் பிளேலிஸ்ட் கண்டிப்பா வந்துடும். ஸோ குவான்ஸ் பிளேலிஸ்ட்டுமே இன்கேஸ் ஃபியூச்சர்ல அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா அதையுமே பாருங்க. நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல, அதாவது நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களை வந்து சீக்கிரமா பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஆல்.